நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். என்னாச்சு? சாரி காயத்ரி. எதுக்கு சாரி? சாரதா பணத்தை பற்றி கேள்விப்பட்டேன். சாரதா என்ன பண்ணா? நீங்கள் 2 பேர் அட்டன் பண்ணுற கேஸில் உன் கிளைண்ட்டுக்கு பெரிய லாஸ் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். சாரதா இந்த விஷயத்தை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ல. அர்ஜுன், என்னாச்சு உனக்கு? இல்லை காயத்ரி ப்ளீஸ், நீங்கள் 2 பேர் இந்த கேஸில் அப்பியர் ஆக போயிருந்து தெரிஞ்சும் நான் அவளை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண சொன்னேன். ஜட்மெண்ட்டும் 2 பேருக்கும் ஃபேவராக வரும்னு நினச்சேன். அதை 2 சைடுக்கும் லாஸ் வராமல். ஐம் ஸோ சாரி அபவுட் திஸ். இல்லை அர்ஜுன், யூர் ராங். இன்ஃபேக்ட் இந்த கேஸில் சாரதா ஹேண்டில் பண்ணனால தான் இந்த அளவுக்கு நல்லா நடந்தது. வேற யாராவது எடுத்து டீல் பண்ணியிருந்தாங்கன்னா இதோட மோசமாக போயிருக்கும். சாரதா தான் கன்வின்ஸ் பண்ணி என்னோட கிளைண்ட்டுக்கு கிரிமினல் கேஸ் ஆகாமல் ஏதோ பெனல்ட்டியோட போச்சு. நிஜமா. இன்ஃபேக்ட் இந்த கேஸ் என் சைட்லேருந்து ரொம்பவே வீக்காக இருந்தது. அது தெரிஞ்சுதான் நான் அப்பியர் ஆனேன். பட் சாரதா இருந்ததுனால ஏதோ ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக போச்சு. அவளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ என்ன சாரதா பற்றி இப்படிலாம் பேசுகிற? உனக்கு அவளை பற்றி தெரியாதா? ஸோ சாரி அபவுட் திஸ். இது வரைக்கும் இந்த விஷயத்த உன் சைட்லேருந்து தான் பார்த்தேன். உனக்கு தான் என்னை பற்றி தெரியுமே. பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுமே தனி தனி தானே. ஐ நெவர் மிக்ஸ் தம் அப். நம்மெல்லாம் ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கோம். இதே மாதிரி ஃப்யூச்சரில் இன்னொரு கேஸுக்கு எதிராக நிற்க வேண்டி வரும். ஆனால் அதெல்லாம் நம்மளோட பர்சனல் ரேப்போவை என்றைக்குமே உடைக்கக்கூடாது அர்ஜுன். யூ நோ அர்ஜுன், யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு மீ. பட் Sharda and Mani are also my friends. Okay. எஸ் ராஜகோபால். ஹாய் நம்பி, எப்படி இருக்க? அன்னைக்கு ராமு உன்னை கோர்ட்டில் பார்த்தேன். யாரையுமே கண்டுக்க மாட்டேன்ட்டான். ஒரு ஹாய் கூட சொல்லலை. அப்படியே அவங்க அப்பா சுந்தரம் மாதிரியே இருக்கான். நீ பிஸியாக இருக்கியா? அவன் அப்பா பையன்பா, அதையெல்லாம் மாற்ற முடியாது. ஆமாம், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? நான் கொஞ்சம் அவசரமாக வெளில போயிட்டுருக்கேன். இம்பார்ட்டன்ட் தான் நம்பி. அன்றைக்கி சொன்னல லா ஜேர்னல் பற்றி. ஜேர்னலுக்கு என்ன பேர் வைக்கிறான்றது கூட நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல. ஆனால் எல்லாருமே நம்பி வேணுன்றது மட்டும் கன்ஃபார்மாக இருக்கும். ராஜகோபால், அன்றைக்கே உங்ககிட்ட நான் சொன்னேன், இப்போ மறுபடியும் சொல்கிறேன். இப்போல்லாம் சுந்தரம் பாதி நேரம் சென்னையில் இருக்கிறதே இல்லை. ஸோ என்னால் இவ்வளோ வேலையை இங்கே வச்சுக்கிட்டு உங்கள் வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுப்பா. அண்ட் எதையுமே ஒரு அரை மனசோட செய்யறதுக்கு எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். அரை மனசோட வேணாம்ப்பா. அடுத்த மண்டே மீட்டிங் வச்சுருக்கோம், அதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்துட்டு போயிட்டேன். ராஜகோபால், எதுவாக இருந்தாலும் இப்போ என்னால் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாதுப்பா. ஓகே, அதை விடு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெரிய கம்பெனியோட போர்ட் மெம்பர். அவர் லீகல் கன்சல்டேஷன் வேணும்னு சொன்னார்ரா. என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது. இல்லை, நான் வேணாலும் 1 ஹவருக்கு ரெஃபர் பண்ணட்டுமா? என்ன சொல்கிறேன் நம்பி? லுக், எதுவாக இருந்தாலும் மண்டே பேசிப்போம். யூ கிவ் மீ அ கால், ஓகே? ஓகே. அண்ட் ஐ ஹேவ் டு லீவ் நவ். யூ ஹேவ் டு எக்ஸ்கியூஸ் மீ. யா பை. ராஜகோபாலன் ஒருத்தர் உனக்கு ஃபோன் பண்ணுவார். நான் தான் நம்பர் கொடுத்தேன். ஏதோ ப்ராப்பர்ட்டி கேஸா, நீ பார்த்துக்கோ. ஓகே? ஓகே மேம். அர்ஜுன் ஃபோன் பண்ணானா? இல்லை. காயத்ரி ஃபோன் பண்ணா. அர்ஜுனுக்கு எதான ப்ராப்ளமான்னு கேட்டா. அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அர்ஜுன் எதான சொன்னானான்னு கேட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்லை, அவன் பார்க்க டல்லாக இருந்தா அதான் ஃபோன் பண்ணேன்னு சொன்னான். அவன் எதான ஒர்க் டென்ஷனில் இருந்திருப்பான்னு நான் சொல்லிட்டேன். இவனுக்கெல்லாம் நான் சப்பக்கட்டு கட்ட வேண்டியிருக்கு பார். காயத்ரி என்னோட தப்பாக நினைக்கலையே. அதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த கேஸ் இவ்வளோ தூரம் முடிஞ்சுதேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. இன்ஃபேக்ட் உனக்கு தேங்க் பண்ணோன்னு சொன்னான். நான் தான் உனக்கு தலைவலின்னு சொல்லிட்டேன். நீ அப்புறமா அவகிட்ட பேசிக்கோ என்ன. நீ கவலைப்படாத, அவளுக்கு எதுவும் தெரியாது. ஓகே மேம். ஓகே.
ஆனா அர்ஜுன் இப்படி பிஹேவ் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சாரதா. நிலைமையை எவ்வளோ மோசமாக்கிட்டான். நீயும் அவனோட பேச முடியல, அவனும் உன் கூட பேச மாட்டேன்றான். ரொம்ப கஷ்டம் சாரதா. சரி இந்த பார், நீ எதுவும் தப்பு பண்ணல, நீ எதுவும் வரி பண்ணிக்காத, புரியுதா? நான் அவன்கிட்ட பேசுறேன். மேம் மேம் என்னடா? ஹலோ மேம். ஹலோ அர்ஜுன். ஏ சாரதா, ஐம் சாரி. நான் வேற ஏதோ நினச்சி தப்பாக பேசிட்டேன். டேய் மணி, இங்க வா. மேம் ப்ளீஸ், நீங்கள் இங்கே இருங்க. நான் உங்கள் முன்னாடி தான் சாரதாவை ஹர்ட் பண்ணேன், உங்கள் முன்னாடி தான் மன்னிப்பு கேட்கணும் ப்ளீஸ். அதான் இப்போ கேட்டுட்டியே, நான் கிளம்புறேன். சாரி சாரதா, நான் எதேதோ நினச்சிட்டு எதேதோ பேசிட்டேன். இப்போ தான் காயத்ரி மீட் பண்ணிட்டு வரேன். அவன் இந்த கேஸில் நீ எவ்வளோ காம்ப்ரமைஸ்க்கு முயற்சி பண்ணேன்னு இப்போ தான் சொன்னான். எனக்கு தான் தெரியாமல் போச்சு. அது தெரியாமல் தப்பாக பேசிட்டேன். உன் இடத்துல வேறு யாராவது இருந்தால் கண்டிப்பாக காயத்ரி மேலே கோவப்பட்டிருப்பாங்க. அந்த கோவத்தில் ஒரு வேளை இதை இப்படி செஞ்சுட்டோன்னு தப்பாக நினச்சிட்டேன். இந்த கேஸை பொறுத்தவரை நீ உன் கிளைண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்திருந்தா காயத்ரிக்கு எதிராக ஸ்ட்ராங்காக தான் இருந்திருப்பேன். அதையும் நான் குத்த சொல்லியிருக்கேன். உன் பர்சனல் இஷ்யூஸை ப்ரொஃபஷனில் காட்டாத அர்ஜுன். நீ இப்படி நடந்துக்கிட்டது எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க பாத்மா, அநியாயத்தை. பொண்ணுங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டா யாரும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களா? ஹரியானாவில் ஒருத்தர் அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கு பொலிட்டீஷியன் வேற சப்போர்ட். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே அவங்க ஹஸ்பண்ட் தான். அதுக்கப்புறம் வேற யார் டார்ச்சர் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. செம பஞ்சு. நீங்களும் சாரதாவும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்டு? ஏன் கேக்குறீங்க? இல்லை, பதில் அவ ஸ்டைல்லே இருக்கே, அதான் கேட்டேன். ஆனால் நீங்கள் சாரதாவோட ரொம்ப பிரில்லியன்ட்டு. சரி, நீங்கள் சென்னை தானா இல்லை எங்களை மாதிரி வந்து சேர்ந்தவங்களா? சென்னையில கொஞ்சம் மீன் பிடிக்கிறவங்கள தவிர எல்லாருமே வந்து சேர்ந்தவங்க தான். நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் கல்லறி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தாத்தாவுக்கு தாத்தா யாராவது ஒருத்தர் வந்து சென்னைக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க மஞ்ச பையோட. என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு தெளிவு. கலக்கிட்டீங்க போங்க. யூஸ்வலாக அழகான பொண்ணுங்கள்லாம் தத்தின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அழகும் அறிவும் கலந்த தேவதை போங்க. போதும் போதும். அட உண்மையாக தாங்க சொல்கிறேன். நானும் நிறைய பொண்ணுங்கிட்ட பேசியிருக்கேன். இந்தியாவோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டால் ராஜேந்திர பிரசாத், நேரு மாமான்னு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்தவங்க பேராக சொல்லி நம்மளை ஒரு அசத்துவாங்க பாருங்க. செம கடுப்பாக இருக்கும். அப்படியே செவ்விலே ஒன்று விடலான்னு தோணும். ஆனால் நீங்கள் சென்னையோட ஹிஸ்ட்ரியை சொன்னீங்க பாருங்க. இருங்க, துவராஜ் இருக்கார பார்க்குறேன். நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. போதும் போதும், கொஞ்சம் ஓவரா தான் பாராட்டுறீங்க. அட நீங்கள் வேற, உங்களை பாராட்டி எனக்கு என்னங்க ஆக போகுது? சாரதா கூட சொன்னா நீங்கள் ரொம்ப பிரில்லியன்ட்டுன்னு. அவள் எப்போதும் சொல்கிற பொய்யில் இதுவும் ஒரு பொய்ன்னு நினச்சேன். ஆனால் நிஜமாலே சொல்கிறேங்க, நீங்கள் சாரதாவோட ரொம்ப பிரில்லியன்ட்டு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஒரு கிளைண்ட் மீட்டிங் போகணும்ல, போலியா? அது ஒரு இத்து போன கேஸுங்க. அதுக்கு லேட்டாக போனாலும் பரவாயில்ல. நீங்கள் படிப்பீங்கன்னு தெரியும், படிச்சுட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் படம்லாம் பார்ப்பீங்களா? ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிற படத்தை சாட்டர்டேவே பார்த்துருவோம்.
நாங்க ஒரு 6 பேரு. சூர்யா, கார்த்தி இவங்கெல்லாம் எங்க ட்ரீம் ஹீரோஸ். அவைய என்னை கூட லெஃப்ட் ப்ரொஃபைலில் பார்க்க சூர்யா மாதிரி இருக்க, ரைட் ப்ரொஃபைல் பார்க்க விஜய் மாதிரி இருக்கன்னுலாம் சொல்லுவாங்க. யூஸ்வலாக பசங்க தானுங்க படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே எல்லாம் போவாங்க. நீங்கள் பொண்ணுங்கெல்லாம் போகிறேன்னு சொல்கிறீங்களா? அதான் அதிசயமாக இருக்குது. என்னோட கேங்ல என்ன தவிர 5 பேரும் பசங்க தான். 5 பேர் பசங்களா? ஆமா, எனக்கு இந்த பொண்ணுங்களோட பெருசா செட் ஆகாது. பசங்களோட தான் செட் ஆகும். பொண்ணுங்க இன்னும் கொஞ்சம் ப்ராட் மைண்டடா இருக்கணும். ப்ராட் மைண்டா? இப்படியே பசங்களோட சுத்தினா உங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? வெளியில சுத்துறத வீட்ல யாராவது சொல்வாங்களா? மண்டு. நம்மள மாதிரி போல. சரி, அதை விடுங்க. நான் ஒரு விஷயம் உங்களை கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? நீங்கள் எங்கே தப்பாக நினைக்க போகிறீங்க? நீங்கள் யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? இப்ப யாரும் இல்ல. இப்போ யாரும் இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததா? அது ஊற்றிச்சா என்ன? கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி இருக்கு. நான் கவலைப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? ஸ்கூல் ஃபைனல்ல ராஜேஷ்னு ஒருத்தன் செம்ம லவ்வுங்க. எனக்கு ராஜேஷை பிடிக்கும், ஆனா ராஜேஷ்க்கு அனிதாவை தான் பிடிக்கும். சரி போடான்னு விட்டுட்டேன். அவ்வளோதானே? அப்புறம் காலேஜ் படிக்கும் போது விஷால் ப்ரப்போஸ் பண்ணான். நானும் ஓகேன்னு சொன்னேன். ஒரு 6 மாசம் அப்படி இப்படின்னு போச்சு. அப்புறம் பொசசிவ்னஸ் அது இதுன்னு ஒரே பிரச்சனை. அதுக்கும் ஒரு என் கார்டு போட்டுட்டேன். கவலைப்படாதீங்க, 2 லவ் ஸ்டோரி பரவாயில்ல. இந்த 2 தான் கொஞ்சம் சீரியஸா இருக்கும். இதுக்கப்புறம் எதிர் வீட்டு லவ், பக்கத்து வீட்டு லவ், 2 நாள் லவ், இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு. உங்களுக்கு போர் அடிக்கும் போது சொல்லுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? என்னாச்சு, இப்பவே போர் அடிச்சிருச்சா? போர் அடிக்கிற கதையா சொன்னீங்க? இருங்க, நான் போய் ஒரு தம்மை போட்டு வந்து பாக்கி கதையை கேட்குறேன். நீங்க தம் அடிப்பீங்களா? ஏங்க உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்காதுன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் உடனே விட்டுறேன். அது இல்லைங்க, விஷால பிடிச்சதே அவன் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்துதான். நீங்க படிங்க. இல்ல நீங்க படிங்கன்னு சொன்னேன். கேட்பேன் இனிமேட்டு இந்த மாதிரி. அது எப்படி தம் அடிச்சா கேன்சர் தானே வரும்? எப்படி லவ் வரும்? வணக்கம் தம்பி. வணக்கம், உட்காருங்க. பார் கவுன்சில் தலைவரை எங்க தலைவர் ரொம்ப விசாரிச்சதா சொல்ல சொன்னாரு. நீங்கெல்லாம் இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? பரவாயில்ல, அதையாவது நினைச்சு சொல்றீங்களே. இப்பெல்லாம் யார் அதை நினைக்கிறா? ஏத்தி விட்ட ஏணிய எட்டி உதைக்கிறவங்க தானே ஜாஸ்தி. இதுல மற்றவங்கள பத்தி என்ன சொல்ல? நானே அப்படித்தானே வந்தேன். அரசியல்ல இதெல்லாம் சகஜம்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் தலைவரை ஏதோ பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்களாம். அது சம்பந்தமா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வர சொன்னார். தீனாவோட ஆள் பிரபாகரனை பார்த்தேன். ஏதோ ஒரு வேலை செஞ்சு இப்போ ஜெயிலில் இருக்கிறதா சொன்னான். அவங்கள பத்தி பேசாதீங்க தம்பி. தலைவர் ஏதோ சொல்ல போக அவன் எதையோ செஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிறான். இப்ப தலைவர் பேரில் கெட்டு போச்சு. அது சரி, அப்படியே விட்டுட முடியாதுல்ல. ஏதாவது பார்த்து பண்ணுங்க தம்பி. அவனை பப்ளிக் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஜெயிலில் வேற தலைவர் பேரை உளறி வச்சிருக்கான். இந்த நேரம் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணா தலைவர் பேரில் கெட்டு போகும். அது மட்டும் இல்லை தம்பி, இங்க பாருங்க, உங்களை மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் தீனா மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. தெரிஞ்சவனா போயிட்டா அப்படியே விட்டுட்டு போக முடியல. தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது செய்யலாமே. தம்பி, உங்களை மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் தீனா மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் அவன் உங்க பேரை சொல்லி பல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவான். அதுலேயும் தம்பி, பார் கவுன்சில் தலைவராக வேற இருக்கிறீங்க. எது செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அதெல்லாம் விடுங்க. போன வாரம் ஏதோ மேகசின்ல நியூஸ் பார்த்தேன். லேண்ட் ஆக்குபை பண்ண கேஸ் பேர் போடல. அது தலைவர் தானே? ஆமா தம்பி, அது நடந்து 4 வருஷம் ஆச்சு. இப்ப எதுக்கு அதை தோண்டி எடுத்து எழுதுனாங்கன்னே தெரியல. அது ஒன்றும் அப்புறம் பெருசா போகலன்னு அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. தீனா மேட்ரு என்ன பண்ணலாம்? தம்பி,
எங்கள் தலைவர் சொன்னது சொன்னது தான். தீனா மாதிரி கிரிமினல்ஸோட நீங்கள் பழக்க வழக்கம் வச்சுக்காதீங்க. ஏன்னா அது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தானே. அப்போ தீனா விஷயத்தில் நீங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க. சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஊரில் அப்பா அம்மா கிட்ட பேசுனீங்களா? பேசினேன் சார். உங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? 3 அண்ணன் இருக்காங்க. அர்ஜுன், 3 அண்ணனுக்கு ஒரே தங்கச்சி. பைசா தான் இல்லை, ஆனால் எல்லாருக்கும் செல்ல பொண்ணு. 3 அண்ணன்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மூத்த அண்ணா எஸ்டேட்டில் வேலை பார்க்குறாங்க. 2வது அண்ணாவுக்கு கால் நடக்க முடியாது. அடுத்த அண்ணா என் கிளாஸ்லேயே தான் படிக்கிறாங்க. ஆமாம், அண்ணன் பெரிய படிப்பாளி. இவளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அர்ஜுன். தனக்கு ஓட தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே ஓடின பொண்ணு. ஸ்கூலில் எல்லாம் நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம். ஷூ, ட்ரெஸ்ஸு எல்லாம் நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணோம். ஏதாவது போட்டி கீட்டி நடந்ததுன்னா ஸ்கூலை நம்பி வீட்டில் அனுப்பிச்சிடுவாங்க. மற்றபடி வீட்டில் ஒன்றுமே தெரியாது. சூப்பர் விஜய். உங்கள் டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஸ்கூல், சொக்கா சார் மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைச்சதுக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கணும் நீங்கள். இப்போ உங்களுக்கு நடக்கிறது புது விஷயம் இல்லை. ஏற்கனவே நிறைய பேர், சாந்தி, பிங்கி பிரமாணிக்கெல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே நடந்துடுச்சு. நம்ம பார்த்துக்கலாம், எதாவது கண்டிப்பாக பண்ணுவோம். இல்லை அர்ஜுன், +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போய் படிக்க போகிற பொண்ணு இப்படி சுற்றி சுற்றி அலையிறதுனால அவளோட படிப்பும் போச்சு. விளையாட்டில் நம்ம பசங்க ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் பண்ணி காமிக்கிறவங்களும் கூட என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம. அதான் ப்ராப்ளம். ஆமாம் அர்ஜுன், இந்த மாதிரி சிஸ்டத்தை வச்சு நாம் என்ன பண்ணுறது? அந்த சிஸ்டத்தை மாற்றி ஆக முடியும். இந்த மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு நாம் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். முதல்ல பேசி பார்ப்போம் சார். தேவைப்பட்டால் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. தப்பு பண்ணலன்னா ஓடி ஒளிய தேவையில்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக சமாளிக்கலாம்.